காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இசுராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பாடலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாடலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்த சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாடலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்த என் அன்பிற்கினியவர்களே, மீட்பரும் உலக இரட்சகரும் நசரேயனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன் குறித்திருக்கிறார். ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, எவ்வளவு அழகான வாக்கு தத்தங்களோடு எங்களை முன் குறித்த எங்கள் தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக நீர் எங்களை இயேசு கிறிஸ்து மூலமாய் சுவிகார புத்தராகும்படி முன் குறித்ததற்காக அதிலே நாங்கள் கிருபையிலே வளர்கிறோம், வாழுகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஒரு செழிப்பான வாழ்க்கை, சமாதானமுள்ள வாழ்க்கை, கிறிஸ்துவிலே நாங்கள் தரித்திருக்கக்கூடிய வாழ்க்கையை தந்திருக்கிறேன். இப்படி என்னோடு விசுவாசித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற நாங்கள் கிருபையாலே நிலை பெற்றிருக்கிறோம், கிறிஸ்துவிலே சார்ந்து வாழ்கிறோம் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளையும் கர்த்தர் தொடர்ந்து நீர் வாழ்த்துவீராக, ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் எங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய ஒவ்வொரு பாடங்களையும் கிறிஸ்துவிலே நாங்கள் கற்றுக்கொண்டு வளரும்படியாக உலகத்திலே சாட்சி உள்ள ஜீவியம், ஒரு விட்னஸ்ட் லைஃப் அநேகருக்கு வாழ்ந்து காண்பிக்க உதவி செய்யும். இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, தினம் ஒரு சத்திய வார்த்தை நிகழ்ச்சியிலே தேவன் அங்கீகரிக்கும் ஜெபம் என்கிற தலைப்பிலே கடந்த நாட்களிலே கர்த்தருடைய ஜெபத்தை மிக ஆழமாக நாம் கற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்தார். நேற்றைய தினத்திலே நாமே நேரடியாக ஜெபிக்கலாமே என்கிற ஒரு சிறிய தலைப்பை நாம் எடுத்துள்ளோம். நீங்கள் நேரடியாக ஆண்டவரோடு ஜெபிக்கிறீர்களா, அல்லது ஒரு குறிப்பிட்ட தேவ ஊழியருக்கு அல்லது ஊழிய ஸ்தாபனத்திற்கு ஜெப விண்ணப்பம் எழுதி நீங்கள் பெற்ற நன்மைகளை குறித்த சாட்சிகளை தான் நீங்கள் பார்க்கிறீர்களா அல்லது செய்கிறீர்களா? சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு அநேக இடங்களிலே அப்படிதான் நாம் பார்க்க முடிகிறது. சகோதரரின் அல்லது சகோதரியின் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதம் தந்தார், வெற்றி தந்தார், உயர்வு தந்தார் என்பது போன்ற சாட்சிகள் ஏற்படுத்தும் விளைவுகள் என்ன?
இவைகள் மற்றவர்களை வலிமையான ஜெப வாழ்க்கைக்கு நேராக நடத்தாது, மாறாக அந்த ஊழிய சகோதரருக்கு சகோதரிக்கு தாங்களும் தங்கள் ஜெப விண்ணப்பங்களை அனுப்பி நன்மை பெற முடியும் என்ற நம்பிக்கையை தான் அவை மற்றவர்களிடம் உருவாக்கும். இதன் மூலமாக ஜனங்கள் தேவ ஊழியர்கள் வழியாகவும் ஸ்தாபனங்கள் வழியாகவும் தங்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவே தூண்டப்படுவார்கள். இன்று ஏதாவது ஒரு கிறிஸ்தவ பத்திரிகையில் நாங்கள் ஜெபித்தோம், கர்த்தர் பதிலளித்தார் என்பது போன்று யாராவது சாட்சி எழுதியிருந்தால் அது ஒரு அபூர்வமான ஒன்றாகவே இருக்கும். நீங்கள் ஜெபித்தீர்கள், நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டோம் என்பது போன்ற சாட்சிகளை தான் நாம் எங்கும் பார்க்கவும் கேட்கவும் முடிகிறது. அன்பானவர்களை, சிந்திக்க வேண்டும். கர்த்தரை நோக்கி அல்ல, ஊழியரை நோக்கிதான் இன்றைய ஜெபங்கள், அநேக ஜெபங்கள் இருக்கிறது. இன்றைய பெரும்பாலான கிறிஸ்தவ ஊழிய ஸ்தாபனங்களும் அவைகள் வெளியிடும் பத்திரிகை செய்திகளும் ஜனங்களை கர்த்தரை நோக்கி நெருங்க தூண்டவில்லை, தங்களை நோக்கி மக்களை இழுக்கும் விதமாகவே அவர்களின் போதனைகள் உள்ளன என்கிறதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். என்னுடைய வல்லமையை பாருங்கள், நான் ஏறெடுக்கும் ஜெபங்களின் வல்லமையை பாருங்கள் என்று விளம்பரப்படுத்துவதாகவே இன்றைய கிறிஸ்தவ பத்திரிகை செய்திகள் உள்ளன. இவைகளினால் ஜனங்கள் இப்படிப்பட்ட ஊழியர்களின் ஜெபங்களையே சார்ந்து நிற்க வெகுவாக தூண்டப்படுகிறார்கள். எனவே தேவன் அவர்களுக்காக திறந்து வைத்த வாசலை அவர்கள் காணாமல் ஊழியர்களின் கதவுகளையே தட்டி கொண்டிருக்கும் நிலைமை ஏற்படுகிறது. விசுவாசிகள் கன்றுக்குட்டிகளாகவே இருக்கிறார்கள். என்றைக்கு ரட்சிக்கப்பட்டார்களோ ஒரு ஊழியரையோ ஊழிய ஸ்தாபனத்தையோ சபையோ சார்ந்து இருக்கக்கூடிய நிலைமைதான் காணப்படுகிறது. நாம் நேரடியாக ஜெபிக்க வழிவகை அநேக ஊழியக்காரர்களோ சபைகளோ செய்வதில்லை. அன்பானவர்களே, பல கிறிஸ்தவ பத்திரிகைகளில் பிரசுரமாகின்ற சாட்சிகளும் செய்திகளும் நீங்கள் ஜெபித்து நன்மை பெற முடியும் என்று வற்புறுத்துகின்ற விதமாக இராமல், நாங்கள் ஜெபித்தால் தான் நீங்கள் வாழ முடியும் என்று மறைமுகமாக கூறுகின்ற விதமாகவே உள்ளது. எனவே அநேகர் தங்கள் ஜெபங்களின் மேல் நம்பிக்கை இழந்து ஊழியர்களின் ஜெபங்களின் மேல் அளவுக்கு அதிகமான நம்பிக்கையை வைக்கின்றனர். எங்கே ஜெபக்கூடுகை நடக்கும், என்னுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்க நான் யார்? நான் ஒரு பாவி, நான் சுவிகார புத்திரன் அல்ல, நான் பிள்ளை அல்ல, நான் நீதிமான் அல்ல என்கிற அந்தஸ்தில் தான் அநேக கன்றுக்குட்டி விசுவாசிகள் இருக்கிறார்கள். கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, கிறிஸ்துவை இன்னும் அறியாதவர்களும் வேதத்தை சரியாக இன்னும் அறிந்து கொள்ளாதவர்களும் ஊழியர்களின் ஜெபங்களின் மேல் அதிக நம்பிக்கை வைத்து விண்ணப்பிக்க கேட்பதில் நியாயம் உண்டு. அதே வேளையில் பல ஆண்டுகளாக கர்த்தரை அறிந்தவர்களும் வேதத்தை நன்கு அறிந்து கொள்ளும் வாய்ப்பை பெற்றவர்களும் தங்களின் ஜெபங்களை அதிகமாக நம்பாமல் ஏதோ சில ஊழியர்களின் ஜெப தயவுகளையே சார்ந்து நிற்பது மெச்சுதலுக்கு உரியது அல்ல. தங்களுடைய பிரச்சனைகளின் தீர்வுகளுக்கும் நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் தேவ ஊழியர்களின் ஜெபங்களையே சார்ந்து நிற்கின்ற நிலை ஒரு அடிமைத்தனத்தின் அனுபவமாகும். இந்த அடிமைத்தன அனுபவம் ஒருவரை தேவனோடு தனிப்பட்ட விசுவாசத்தோடு நெருங்கி பேச விடாமல் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் பிறருடைய ஜெபங்களையே நம்பி நிற்க செய்யும். சிந்தியுங்கள். என்று நேரடியாக நான் ஏன் ஆண்டவரோடு ஜெபிக்க கூடாது? அநேக ஆண்டுகளாக ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருந்தும் தங்கள் ஜெபங்களை விட தேவன் சில ஊழியர்களின் ஜெபங்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் தருகிறார் என்று எண்ணி செயல்படுகிற விசுவாசிகள் பலர் உண்டு. நாங்கள் எவ்வளவோ ஜெபித்தும் தேவன் இறங்கவில்லை, ஆனால் உங்கள் ஜெபங்களுக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும் என நம்புகின்றோம் என்று தேவ ஊழியர்களின் ஜெபங்களை தேடுகின்ற விசுவாசிகள் அநேகர் உண்டு. ஆனால் அருமையானவர்களே, நம் ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காத நிலையில் இன்னொருவருடைய ஜெபங்களால் பதில் பெற முடியும் என நினைப்பது தவறான ஒரு சிந்தனையே. தேவன் பாரபட்சம் உடையவர் அல்ல. ஒரு சிலருடைய ஜெபங்களுக்கு மட்டுமே தேவன் செவி கொடுப்பார் என்றோ, ஒரு சில தேவ ஊழியர்களுடைய ஜெபங்களுக்கே தேவன் பதிலளிப்பார் என்றோ வேதம் எங்குமே கூறவில்லை. உங்களுடைய என்னுடைய ஜெபங்களுக்கு ஏன் பதிலில்லை என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டுமே என்று அவைகளை சில தேவ ஊழியர்களின் ஜெபங்களால் பெற்றுவிட முடியும் என எண்ணக்கூடாது. அதனால் எந்த மாற்றமும் இல்லை. தேவன் தம்முடைய வாசலை விசுவாசிக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் திறந்து வைத்து விட்ட பின்னர் யாரோ ஒருவருடைய வாசல் வழியாக தான் அந்த வாசலுக்குள் பிரவேசிக்க முடியும் என எண்ணக்கூடாது. நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டது உண்மையானால் நாம் இப்போது தேவனுடைய பிள்ளைகள் என்பதை உணர வேண்டும். யோவான் 1:12 நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பது உண்மையானால் நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு சுதந்திரர்களே என்று எழுதப்பட்டிருக்கிறது. ரோமர்
8வது அதிகாரம் வசனம் 17 படிக்கலாம். அதாவது தேவனுடைய ஆசீர்வாதங்களை உரிமை கொண்டாடி கேட்டு பெற்றுக்கொள்ளும் தகுதி உங்களுக்கும் எனக்கும் உண்டு. இந்த உரிமை ஒரு பெரிய ஊழியருக்கு எவ்வளவு உண்டோ அதே அளவு ஒரு மிக சாதாரண விசுவாசிகளுக்கும் உண்டு. ஏனென்றால் பரிசுத்த வேதாகமம் அப்படித்தான் கூறுகிறது. நாம் நேரடியாக அப்பா பிதாவே என கூப்பிட்டு தேவனிடம் நன்மையை பெற முடியும் என்று ரோமருக்கு எழுதிய நிருபம் 8வது அதிகாரம் வசனம் 15 படிக்கிறோம். இந்த அப்பாவிடம் நாம் நேரடியாக கேட்டு பெற்றுக்கொள்ள முடியாது என எண்ணி இன்னொருவர் வழியாக கேட்பதிலேயே நாம் கருத்தாக இருந்தால் நமக்கும் அப்பாவிற்கும் உண்மையான உறவு இல்லை என்பதுதான் பொருள். இந்த விசுவாசம் பல ஆண்டுகள் அனுபவமுடைய விசுவாசிகளிடமும் குறைவாகவே உள்ளன. என்ன இருந்தாலும் நான் ஒரு விசுவாசிதானே, என் ஜெபத்திற்கும் ஒரு ஊழியரின் ஜெபத்திற்கும் வேறுபாடு இல்லையா என்ற உணர்வுதான் அவர்களை ஆட்கொண்டுள்ளது. அப்படி என்றால் தேவன் தம்மை நமக்கு தந்தையாக வெளிப்படுத்தி நம்மை அவருடைய பிள்ளைகள் என்று எதற்கு கூற வேண்டும்? அருமையானவர்களே, சிந்தியுங்கள். நாம் சரியாக, அதாவது வேதத்திற்கு ஏற்றபடி விசுவாசித்தால் தந்தையாகிய தேவனிடம் ஒரு ஊழியருடைய வேண்டுதலுக்கு எவ்வளவு வல்லமை உண்டோ அதே வல்லமை நம்முடைய ஜெபங்களுக்கும் இருப்பதை காண முடியும். ஆண்டவரோடு ஒரு தனிப்பட்ட உறவு இருந்தால், நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட காலங்களிலிருந்து இன்று வரை பல்வேறு காலகட்டங்களில் சில நெருக்கடிகளினாலும் பல தேவைகளினாலும் கஷ்டங்களினாலும் நானும் கடந்து வந்திருக்கிறேன். அவ்விதமான காலங்களில் சிலர், நீங்கள் அவரிடம் போய் ஜெபித்துக் கொள்ளலாமே, இவரிடம் போய் ஜெபித்துக் கொள்ளலாமே, அங்கு போய் ஜெபித்து வந்தால் நல்லது நடக்கும், இங்கு போய் ஜெபித்தால் அற்புதம் நிகழும் என ஆலோசனை கூறியதுண்டு. ஆனால் என்றுமே அந்த ஆலோசனைகளை நான் ஏற்றுக்கொண்டதில்லை. ஏனென்றால் நான் தேவனை அறிந்திருக்கின்றேன், அவரின் அப்பாவாகவும் அவருக்கு நான் பிள்ளையாகவும் இருப்பதை விசுவாசிக்கின்றேன். நான் தேவ ஐக்கியத்தை அனுபவித்து பழகி இருக்கின்றேன். அப்படி இருக்கும்போது என் ஜெபத்திற்கு தேவன் நேரடியாக இறங்காமல் வேறு யார் வழியாகத்தான் இறங்குவார் என்பது முரண்பாடான ஒரு விஷயம். என்னையும் என் தேவையையும் என் ஜெபத்தையும் அறிந்திருக்கிற தேவன் இன்னொரு வழியாகத்தான் எனக்கு நன்மை செய்வார் என்றால் அது அப்பா பிள்ளை உறவை அர்த்தமற்றதாக்குகின்ற ஒன்றே. தேவன் ஒருபோதும் அவ்விதம் செய்ய மாட்டார். இன்று வரை என் தேவன் எனக்கு போதுமானவராகவே இருக்கின்றார். அருமையானவர்களே, இது என்னுடைய சாட்சி. நம்முடைய பாரங்களை பிறரோடு பகிர்ந்து கொண்டு நமக்காக ஜெபிக்க கேட்பது தவறு அல்ல. நாம் பிறருக்காக ஜெபிப்பதும் நமக்காக ஜெபிக்கின்ற பலரை பெற்றிருப்பதும் ஆசீர்வாதமான விஷயங்களே. வேதம் அவைகளை ஆதரிக்கின்றது. அதே வேளையில் பிறருடைய ஜெபங்களை நாம் சார்ந்து நிற்பதோ, அவைகளால் தான் நன்மை கிடைக்க முடியும் என எண்ணி செயல்படுவதோ, பிறரின் ஜெபங்கள் நம்மை வாழ வைக்கும் என எண்ணி நாம் தனி ஜெப நிலைகளில் குன்றி இருப்பதோ ஆரோக்கியமானவைகள் அல்ல. அநேக நன்றாக ஜெபிக்கும் பழக்கமுடையவர்களாக இருந்த போதிலும் தங்களின் ஜெபங்களே தங்களை தாங்கும் என்ற உறுதியாக இருக்கின்ற அளவிற்கு அவர்கள் விசுவாசம் நிறைந்தவர்களாகவே இல்லை. சோதனை பிரச்சனை என்று வரும்போது அவர்கள் சொந்த காலிலே, அதாவது தனிப்பட்ட ஜெபங்களில் நிற்காமல் விசேஷ வரமுடையவர்களாக அறியப்பட்ட ஊழியர்களை நோக்கியே ஓடுகின்றார்கள். இதற்கு முக்கியமான ஒரு காரணம் தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவனோடு ஒரு சரியான உறவின் அனுபவம் இல்லாமையே. தங்களிடம் தேவன் தொடர்பு கொள்வதை உணர முடிகின்ற அளவிற்கு ஒரு நிச்சயமான ரட்சிப்பின் அனுபவமும் தேவ ஐக்கிய அனுபவமும் இல்லாததால் சொந்த ஜெபங்களை அதிகமாக நம்பி நிற்க முடியவில்லை. யாரோ சிலரோடு மட்டுமே தேவன் தொடர்பு கொண்டு வல்லமையாக செயல்படுகிறார் என்ற சிந்தனையே அவரிடம் காணப்படுகிறது. கடைசியாக பார்த்தோம் என்றால் ஊழியர்களின் சுயநலம் கூட இதிலே இருக்கிறது. அருமையானவர்களே, ஏராளமான வல்லமை பெற்ற ஊழியர்களின் சுயநலமும் விதமான ஒரு போக்கிற்கு முக்கியமான காரணமாகும். ஏனென்றால் அவர்கள் ஜனங்களை ஜெபத்தில் வலுப்படுத்துவதற்கு பதிலாக ஜெபங்களுக்கு அவர்கள் தங்களை நாடி வர வைப்பதிலேயே அதிக கவனம் செலுத்துகின்றார்கள். இதன் விளைவாக தான் இன்று ஊழிய வட்டாரங்களில் ஜெப கோபுரங்களும் தோட்டங்களும் கூடாரங்களும் ஆசிரமங்களும் மையங்களும் பலவிதமாக பெருகி கொண்டிருக்கின்றன. ஆனால் ஜெப நிலைகளில் தனிநபர்கள் குன்றி போய் கொண்டிருக்கின்றார்கள். அதை கிறிஸ்தவ வட்டாரங்கள் உணர்வதில்லை. இந்த நாட்களிலே பெரும்பாலான கிறிஸ்தவ இதழ்கள் மூலமாக ஜனங்களிடமிருந்து ஜெப விண்ணப்பங்களை பெற்றிட ஊழிய ஸ்தாபனங்கள் அளவுக்கு அதிகமாக ஆர்வம் காட்டுகின்றன. தங்களுக்கு வரும் ஜெப விண்ணப்பங்களுக்காக ஊழியர் பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். ஆனால் ஜெப விண்ணப்பங்களை அனுப்பி வைக்க ஜனங்களை எதற்காக இந்த அளவிற்கு தூண்ட வேண்டும்? அருமையானவர்களே, நீங்கள் கருத்தாக ஜெபித்து கர்த்தரிடமிருந்து நன்மையை பெறுங்கள் என்று ஜனங்களை உற்சாகப்படுத்த வேண்டிய தேவ ஊழியர்கள் எதற்காக உடனேயே உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு அனுப்புங்கள் என்று பலவிதங்களில் கவர்ச்சிகரமாக வற்புறுத்த வேண்டும்? சிந்தியுங்கள். நாம் தேவனை அறியாத காலங்களிலும்
தேவனை அறிய துவங்கின ஆரம்ப காலங்களிலும் யாராவது நமக்காக செபித்து நன்மை தேடி தர மாட்டார்களா என்று எதிர்பார்த்தோம். அது தேவையானதும் நியாயமானதுமே. ஆனால் கர்த்தரை அறிந்தவர்கள் என்ற நிலைமையை அடைந்துவிட்ட பிறகு நாமே தேவனை தேடி நன்மை அடைய முடியும் என்ற விசுவாசத்தில் உறுதிப்பட வேண்டும். அருமையானவர்களே, நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார் என்று கர்த்தராக இயேசு கூறினார். யோவான் 16:23. இது ஊழியக்காரர்களுக்கு மட்டுமல்ல, கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு விசுவாசியாகிய உங்களுக்கும் எனக்கும் பொருந்தும். ஆம் அருமையானவர்களே, கர்த்தருடைய நாமத்தை அறிந்துவிட்ட பிறகு நம்முடைய நம்பிக்கைகள், விசுவாசம் யாவும் அந்த நாமத்திலேயே கேட்பதிலேயே மையம் கொண்டிருக்க வேண்டும். வேறு எந்த மனிதர்களின் நாமங்களையும் விசேஷமாக எண்ணி ஓடுவது ஆரோக்கியமான நம்பிக்கையின் அனுபவம் அல்ல. நம்முடைய ஜபங்கள் பல விதமாக போவதிலேயே அதிக வல்லமை உண்டு என எண்ணாமல், பலர் மூலமாக தான் கிடைக்கும் என்று எண்ணாமல், நேரடியாக தேவனுக்கு நீங்கள் தெரியப்படுத்துவதிலேயே மிக அதிக வல்லமை உண்டு என விசுவாசித்து நீங்கள் செயல்படுங்கள். பிலிப்பியர் 4:6 கூறுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அருமையானவர்களே, தேவன் இதை விரும்புகிறார். நீங்கள் தைரியமாக அவரோடு நேரடியாக ஜெபித்து உங்கள் விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நிச்சயமாகவே நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் உண்டு. நம்புங்கள், இயேசுவை விசுவாசியுங்கள். ஆமென். ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, நாங்கள் இன்று இளம் கன்றுக்குட்டி விசுவாசிகளாக இல்ல, வளர்ந்திருக்கிறோம், அநேக ஆவிக்குரிய காரியங்களை கற்றிருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவரே, எங்களுக்கு பிதாவானவர், எங்கள் தந்தையாக நீர் எங்களை பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறக்கா ஸ்தோத்திரம். நாங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய நாமத்தினாலே பிதாவிடத்தில் எதை கேட்டுக்கொள்வோமோ அதை எங்களுக்கு தருகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் எதற்கும் கவலைப்படாமல் எங்களுடைய விண்ணப்பங்களை தைரியமாக உம்மிடம் நேரடியாக தேவனுக்கு நாங்கள் தெரியப்படுத்த எங்களை பலப்படுத்தும். எங்களை தெளிவுள்ள மனது உள்ளவர்களாக ஆக்கும். எந்த விதத்திலும் ஆண்டவரே சிக்கிக்கொள்ளாதபடி உம்மோடு பேசி அநேக நன்மைகளை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமாக வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். வெற்றி நாளாக அறிவிக்கிறோம், ஆசீர்வாத நாளாக அறிவிக்கிறோம். இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இந்த சூழ்